ஹாப்பி மார்னிங்க. சோளம் ஊன்னி அதுக்கு குருவி முடுக்கினது முடிஞ்சு இப்போ சோளம் விளைஞ்சு அதுக்கு குருவி முடுக்கிற டியூட்டிங்க. காலையிலேயே கிளி வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸோ நம்மளுக்கு இங்கே டியூட்டி ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க, அது சவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் கிளி ஆகட்டும் குருவி ஆகட்டும் பாதர் பண்றதே இல்லைங்க. கேஷுவலா அந்த ஸ்பீக்கர் மேலேயே வந்து உட்காந்துட்டு போகுது. அதனால அம்மா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வா சாமி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. பாருங்க நம்ம சோளம் வந்து இந்த அளவுக்கு விளைஞ்சிருச்சு தெரியுதுங்களா. கொத்தி கொத்தி எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ ஒவ்வொரு பூட்டையுமே இப்படிதான் கொத்தி எடுத்திருக்குது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கிளி ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் புழுதி குருவின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து செகண்ட் லேயர் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மயில் வந்து கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் அவங்க எட்டி தாண்டி கொத்தி அப்படியே தட்டோட சரிச்சிருவாங்க, சரிச்சு சாப்பிடுறாங்க. நைட் டைம்ல முள்ளமன்றி அவங்க பங்குக்கு அவங்க சாப்பிடுறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது 100 கிலோ மூட்டை 2100 ரூபா 2200 ரூபாய்க்கு பிடிக்கிறாங்க. இதுதான் நிலைமைங்க. உங்க ஊர்ல எல்லாம் என்ன ரேட்டுக்கு சோளம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா இந்த கிளி முடுக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட வேற ஐடியாஸ் இருந்தா எனக்கு தயவு செய்து சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.